நீங்க பீஸ்ட் படம் மாதிரியான ஒரு ஹைஜாக் ஃபிலிம் பார்க்கணும். அதுவும் படத்தோட கிளைமேக்ஸ் பீஸ்ட் மாதிரி மட்டமா இல்லாம, ஒரு நல்ல கிளைமேக்ஸ், ஒரு கன்வின்சிங்கான கிளைமேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கானது தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நாகார்ஜுனா, பிரகாஷ்ராஜ், எம்.எஸ். பாஸ்கர், தலைவாசல் விஜய், இளங்கோ, பப்ளு, ஜாவா சுந்தரேசன் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ராதாமோகன் டைரக்ஷன்ல 2011 ரிலீஸ் ஆன படம் தான் பயணம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சென்னையில இருந்து டெல்லிக்கு ஒரு ஃபிளைட் கிளம்புது. அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை ஒரு ஹாஸ்டேஜா வச்சு ஹைஜாக் பண்ணிடுறாங்க 4 தீவிரவாதிகள். அவங்க கவர்மெண்ட் கிட்ட சில டிமாண்ட் பண்றாங்க. அந்த டிமாண்டெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுச்சா பண்ணலையா, அந்த ஹாஸ்டேஜஸை கவர்மெண்ட் எப்படி காப்பாத்துச்சு அப்படிங்கிறது தான் பயணம். படத்துல நாகார்ஜுனாவாகட்டும், பிரகாஷ்ராஜ் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய படத்துல பெரிய ஹீரோஸ் வந்து, பெரிய கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட வேலை, அவங்களோட நடிப்பை ரொம்ப பெர்ஃபெக்டா, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து படத்துல இருக்கு. நாகார்ஜுனா படத்துல ஒரு ஹீரோ, பிரகாஷ்ராஜும் படத்துல அஸ்யூஷுவல் ஹீரோ மாதிரி தான். இதை தவிர்த்து படத்துல பாத்தீங்க அப்படின்னா எம்.எஸ். பாஸ்கர், பப்ளு, தலைவாசல் விஜய், ஜாவா சுந்தரேசன், டீலா நோடிலான்னு ஒரு ஷோ ஓடாங்க 2010 8-10 டைம்ல. அது ரிஷின்னு ஒருத்தர் வருவார், டீலா நோடிலா ரிஷின்னு சொல்லி. அவரு, பப்ளு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே ஞாபகம் வைக்கிற மாதிரியான, அவங்க கேரக்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் படத்துல நிறைய இருக்கு. படத்துல குட்டி குட்டி அழகான விஷயங்கள் படத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, எம்.எஸ். பாஸ்கர் வந்து அவர் ஒரு ஃபாதர். அவர் வந்து சர்ச்சில் பெல் அடிக்க சத்தம் கேட்ட உடனே நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்பாரு. இங்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு உடனே அவர் உடனே சரி, நான் பைபிள் தான் படிக்கக்கூடாது, குரான் தான் கொடுங்க, அதையும் படிக்கிறேன், எல்லாமே ஒண்ணுதான், புக்கு தான் வேற, குறிப்பிட்டிருக்க அர்த்தங்கள் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு அந்த விஷயங்கள் பார்க்க. அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து டெல்லிக்கு கிளம்புவாங்க. அவங்ககிட்ட கேட்பாங்க, எதுக்கு நீங்க போறீங்க, எதுக்கு நீங்க சென்னையில கிளம்புறீங்க அப்படின்னப்ப, எனக்கு வந்து நேட்டிவ் பாகிஸ்தான், நான் வந்து மெடிக்கலுக்காக சென்னைக்கு வந்திருந்தேன், என் பொண்ணோட ஒரு சர்ஜரிக்காக. இப்ப எல்லாம் முடிஞ்சு 3 மாசம் சென்னையில இருந்து தான் எல்லாம் முடிச்சு, இப்ப என் பொண்ணு சந்தோஷமா இருக்கு. இப்ப டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து கராச்சிக்கு, பாகிஸ்தானுக்கு நாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. டீலா நோடிலா ரிஷியோட கதாபாத்திரம் படத்துல ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஜாவா சுந்தரேசன் வந்து படத்துல நொறுக்கியிருப்பாப்புல. காமெடி தான் தனியா. அவருக்கு படத்துல எவ்வளவு சீரியஸா போனாலும் அவரை காமிக்கிற அந்த சீன் வந்து காமெடி தான். பப்ளுவை போட்டு கலாச்சி தள்ளியிருப்பாரு. இந்த படத்துல தான் டெம்ப்ளேட் வருது, சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் சதற விட்டு ஒரு டெம்ப்ளேட் ட்ரெண்ட் ஆகும்ல, அந்த டெம்ப்ளேட் வந்து இந்த படத்தை தான். அது மாதிரி படத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள், நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. ஓப்பனாவும் சரி படத்துல காமெடியாவும் நிறைய பாலிடிக்ஸான விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சினிமா நடிகரை வந்து தலைவா அவரை வந்து ரொம்ப பெருசா கொண்டாடுறது, ரொம்ப பெருசா அவருக்கு வந்து அவரை தூக்கி பிடிக்கிறதுக்குல, இந்த விஷயத்த படத்துல நங்குன்னு 4 குத்து குத்திருப்பாங்க. இந்த விஷயத்த அதை வந்து அப்படியே ட்ரோல் பண்ணி தள்ளியிருப்பாங்க படத்துக்குள்ளேயே. அது மாதிரி படம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கதைக்குள்ள போயிடும். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப் இருக்கும். அது எந்த இடத்துலயுமே அந்த கிரிப் விடல. படத்தோட ரைட்டிங்கும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. படத்துல தேவையில்லாத எந்த சீனுமே இல்லை. இப்ப இவ்வளவு சீரியஸா படம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப, சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா படம் போய்கிட்டு இருக்கும். சடனா ஒரு சின்னதா ஒரு கனவு காணுவாங்க, ஃபாரின்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மட்டமான செயலும் இதுல டைரக்டர் பண்ணல. படம் விறுவிறுப்பா போகுதுன்னா விறுவிறுப்பா மட்டும்தான் போகுது. அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துல அந்த திக்குன்னு காமிக்கிறப்ப அந்த ஒரு மாட்டிடுவாங்களோ மாட்ட மாட்டாங்களோங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த விஷயத்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய கிளாப் பண்ணி நம்ம கைத்தட்டி கொண்டாடுற மாதிரியான எலமெண்ட் படத்துல நிறைய இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய, அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஞாபகம் வச்சுக்கிற ஒவ்வொரு சீன் கண்டிப்பா சொல்லலாம். பர்டிகுலரா சொல்லலாம். பிரகாஷ்ராஜ் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் ஒரு சீன்ல ஹாஸ்டேஜுக்கு அந்த தீவிரவாதிகள் கிட்ட போன் பண்ணி பேசுவாரு. அந்த இதுல இந்த
வாக்கி டாக்கி மாதிரி ஒன்றுல பேசுவார். அதுல ஒரு சீன் செமையா இருக்கும். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கிட்ட நான் ஸ்டாப்பா டைலாக் பேசுவாரு. அந்த சீன் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாகார்ஜுனாவுக்கு படம் ஃபுல்லா ஹீரோ மாதிரி கிளைமேக்ஸ்ல அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. பப்ளு, டீலா நோடிலா, ரிஷி இவங்க எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை ஞாபகம் வைக்கிற மாதிரி படத்துல நிறைய சீன் இருக்கும். படத்துல இவ்வளவு சீரியஸான டைம்லையும் அங்கங்க அடிக்கிற அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா எடுபட்டு இருக்கும். படத்தை நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படத்தை நீங்க இடையில ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா படம் அவ்வளவு இன்டென்ஸா போய்கிட்டு இருக்கு. எந்த இடத்துலயுமே லேகோ ஸ்லோவா போற ஃபீலோ நமக்கு இல்லை. அது மாதிரி இது எதுக்கு தேவையில்லாமங்கிறது சொல்லி நம்ம ஓட்டி விடுறது மாதிரியான இல்லை. படத்தை எந்த இடத்துலையுமே ஓட்டி விட தோணாது. நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து இடையில ஃபோன் எடுக்கவோ எங்கிட்டாவது மூவ் ஆகவோ நம்மளை விட மாட்டேங்குது. முழுக்க முழுக்க படத்துக்குள்ளேயே நம்மளை வந்து கொண்டு போயிருது. ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கு. ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான படத்தோட கிளைமேக்ஸ் இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை நம்ம இதில் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்க. படத்தோட தீவிரவாதி நம்மள அது ஸ்டீரியோ டைப்பா வர விஷயம் தான். அதை நம்ம ஒன்றும் மனம் அதை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்டீரியோ டைப்பா 2011 அதான் காட்டியிருந்தாங்க. 2023 22 பீஸ்ட் அதுலயுமே அதான் காட்டியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப நான் தனியா ஒப்பீனியன் சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டீரியோ டைப்பான விஷயத்த அப்படியே தான் இருக்கு. 2011 காமிச்சது படம் 2011 அப்படிங்கிறப்ப வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு கனெக்ட் ஆனச்சா ஆகலையா அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.